Hi all, Day 17 Free Basics to Advanced Mehendi கிளாஸில் இருக்கும். Day 16 வரைக்கும் வீடியோஸ் பார்க்காதவங்க நம்ம சேனல்லே வீடியோ இருக்குது, பார்த்துட்டு Day 17க்கு வாங்க. ஸோ Day 17ல் என்ன பார்க்க போகிறோம்னா ஆல்ரெடி Day 15, 16ல் பார்த்துட்டு இருக்க கண்டினியூட்டி தான். பிரைடல் டிசைன் அண்ட் பிரைடல் எலிமெண்ட்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வெட்டிங் நாட்டு, வெட்டிங் ஃபயர், பேரட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு வெட்டிங் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் பேஸ் எப்படி போடணுன்றதை சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ வெட்டிங் நாட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 5 ரிங்ஸ் மாதிரி போட்டுக்கணும். ஓகே, ஸோ 5 ரிங்ஸ் இந்த மாதிரி கொடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ரிங் வந்துட்டு பெருசாகவும் போத் த சைடு அதுலேருந்து கனெக்ட் பண்ணுற மாதிரியும் கொடுத்துக்கணும், கொஞ்சம் குட்டி குட்டியாக. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு மிட்டு. இதை வச்சு தான் நம்ம நெக்ஸ்ட்டு போடுவோம். ஓகே, ஸோ இப்போது இதில் வந்துட்டு நான் இந்த சைடு ஒரு லைன் கொடுத்துக்கிறேன் அண்ட் தென் இந்த சைடு ஒரு லைன் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த லைன்லேருந்து நம்ம இது மிட்டில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அது எப்படி ஜாயின் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் லைன் வந்துட்டு இங்கே டச் ஆகுற மாதிரி இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதோட லைன் வந்துட்டு இதே பொசிஷனில் இங்கே டச் ஆகணும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு சேம் இதிலேருந்து மேலே கொண்டு போகிறோம், அகெயின் இங்கேருந்து கீழே கொண்டு வரோம். ஓகே, ஸோ இது ரெண்டும் ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு அவுட்டர் லைன் கொடுக்கணும். ஒரு சின்னதாக லைன் கொடுத்து, இது ஆல்ரெடி நம்ம சின்னதாக போட்டிருக்கிறதுனால நான் அவுட்டர் லைன் வந்துட்டு வெளியிலேருந்து கொடுத்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பெருசாக போட்டிங்கன்னா உள்ளே அவுட்டர் லைன் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அவுட்டர் லைன் கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ போத் சைடு வந்துட்டு நம்ம அவுட்டர் லைன் கொடுக்கணும். அப்போ தான் நம்ம இன்டீரியரில் டிசைன் போடக்குள்ளே இந்த லைன் டிஸ்டர்ப் ஆகாது. ஓகே, ஸோ இதுக்கும் நான் அவுட்டர் லைன் கொடுத்துட்டேன். ஓகேவா, இப்போது இதுக்கு மிடில் ஒரு 2 லைன்ஸ் ஈவனாக இருக்க மாதிரி இந்த மிடில் போய் ஜாயின் பண்ணுறோம். ஓகே, ஸோ அவ்வளோதான், தெரியுதா? ஸோ அகெயின் இங்கேருந்து இதோட மிடில் இது ஜஸ்ட் அசம்ஷனில் தான் போடுவோம். ஓகே, தென் வந்துட்டு இங்கே 2 நாட் போட்டால் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போது இதுக்கு கீழே நீங்கள் வந்துட்டு அந்த சாரீ முடிச்சு போட்டால் தொங்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்க மாதிரி ஒரு போர்ஷன். ஓகே, இது ஃபஸ்ட் ஒன் எப்போவுமே கொஞ்சம் பெருசாகவும் செகண்ட் ஒன் சின்னதாகவும் போட்டுக்கணும். ஓகேவா, அதே மாதிரி இப்போ இதுதான் பேஸ். ஓகே, ஸோ இப்போது இந்த சைட் கொடுக்குற டிசைன் இங்கேயும் இந்த சைட் கொடுக்குற டிசைன் இங்கேயும் வரணும். ஸோ நாட் போடக்குள்ளே ஆப்போசிட் ஆகும் இல்லையா, க்ராஸ் ஆகும் இல்லையா, ஸோ அது மாதிரி. ஓகே, ஸோ இதுதான் வந்து வெட்டிங் நாட்டோட பேஸ். ஓகே, ஸோ நான் அகெயின் போட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு மிட் பாயிண்ட் கொடுத்துக்கிறோம், ஒரு சின்ன கர்வ் மாதிரி கொடுத்து 2 சைடும் ஜாயின் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதுலேருந்து கொஞ்சம் சின்னதாக அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் அதுலேருந்து சின்னதாக, அதே மாதிரி இங்கே அண்ட் தென் இங்கே கொடுத்துட்டு இப்போது இதை பேஸ் பண்ணி லைன் ட்ரா பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ போத் சைடு லைன் ட்ரா பண்ணிட்டு இதோட மிட் பாயிண்ட் இது கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கேருந்து ஒரு லைன், அகெயின் இங்கேருந்து கீழேருந்து மேலே ஒரு லைன். ஓகே, தென் வந்துட்டு இங்கேருந்து ஒரு லைன் அண்ட் தென் இங்கேருந்து இன்னொரு லைன். ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போது இதில் வந்துட்டு இந்த மிட் பாயிண்டில் ஒரு லைன் கொடுத்துக்கோங்க. ஓகேவா, ஸோ இந்த மிட் பாயிண்டில் போத் சைடு லைன் கொடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ இதை ஹைலைட் பண்ணி இந்த 2 டிசைனையும் ஹைலைட் பண்ணுறதுக்கு எல்லா பக்கமும் டபுள் லைன் கொடுத்துக்கிறோம். ஓகே, மேலே கீழே எல்லா சைடுமே லைன் கொடுத்துக்கிறோம். ஓகேவா, ஸோ எல்லா சைடுமே ஈவனாக இருக்க மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு மேலே நான் கொடுத்துக்கிறேன் அண்ட் தென் இந்த சைடு லெஃப்ட் சைடு ஒரு சின்ன லைன் மாதிரி கொடுத்து அதுலேருந்து ட்ராக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போது இதுக்கு மேலே 2 நாட் வர மாதிரி போட்டுக்கணும். ஓகே, அவ்வளோதான். ஸோ இதில் வந்து நீங்கள் குட்டியாக கொடுத்து ஃபில்லும் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்ற என்னோட ரெஃபரன்ஸை நான் வீடியோட எண்டில் ஆட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு கீழே நாட் சாரீ ஓர் வேஷ்டி தொங்குற மாதிரி ஒரு சைடு பெருசாகவும் இன்னொரு சைடு கொஞ்சம் குட்டியாகவும் போட்டுக்கணும். அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு வெட்டிங் நாட். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபயர், வெட்டிங் ஃபயர் எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம். நான் பேசிக்காக உள்ளதை சொல்லித்தரேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறோம். ஓகே, இது வந்துட்டு பேஸ். ஓகே, இதுக்கு மேலே போடக்குள்ள கொஞ்சம் குட்டி குட்டியாக கொண்டு போகணும். ஓகேவா, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பாக்ஸ் அண்ட் தென் இது மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் போத் த சைடு ஈவனாக விட்டுட்டு செகண்ட் லைன் போடுறீங்க அண்ட் தென் இங்கேருந்து இங்கே தேர்ட் லைன் போடுறீங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபில் பண்ணுவோம். இப்போது இதில் நம்ம எப்படி ஃபயர் போடுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபயர் எப்படி போடுவோம் அப்படின்னா அது ஃப்ரீ ஹேண்டட் தான். ஓகே, ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு கொடுத்துக்கிறது தான். ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக அந்த மாதிரி கொடுத்துட்டு நடுவில் ஸ்பேஸ் இருந்ததுன்னா லைன் மாதிரி கொடுத்துக்க வேண்டியதான். ஓகே, ஸோ ஃபைனலாக கொண்டு வந்து ஜாயின் பண்ணுற ஸ்பேஸ் வந்து ஒன்றா இருக்கணும். அவ்வளோதான். இது வந்து நம்ம ஃப்ரீ ஹேண்டடாக தான் போடுவோம். ஓகே, ஸோ இப்போது இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்க மாதிரி இருக்கா, பொறி போகிற மாதிரி அந்த நெருப்புலேருந்து பொறி போகும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு சின்னதாக கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். ஓகே, தெரியுதா? ஸோ இதில் நம்ம ஃபில் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே,
ஸோ அகெயின் நான் பேசிக் இன்னொன்று போட்டு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துக்குறோம். ஓகே, இந்த பாக்ஸஸ் 3 பாக்ஸஸும் ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுலேருந்து சின்ன சின்னதாக குறையணுமே தவிர அதோட அகலம் வந்துட்டு ஈவனாக இருக்கணும். ஓகே, ஸோ இங்கே ஒரு லைன், இங்கே ஒரு லைன். அகெயின் இதை ஜாயின் பண்ணிக்கிறேன். அகெயின் இங்கேருந்து இங்கே இதையும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே ஃபயர் போட போகிறேன். ஓகே, ஸோ ஃபயர் அப்படின்றது நம்மளோட ஃப்ரீ ஹேண்டட் தான். இங்கே டச் ஆகக்கூடாது, தெரியுதா இங்கே? ஸோ இது டச் ஆகாமல் நெக்ஸ்ட்டு நீங்கள் கொண்டு போகணும். ஓகே, கொஞ்சம் பெருசாக சின்னதாக உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ அவ்வளோதான். இப்போது இதில் வந்து குட்டியாக ஒன்று நான் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ அவ்வளோதான் ஃபயர். இதில் நம்ம வந்துட்டு ஃபில் பண்ணுவோம். ஃபில்லிங் வந்துட்டு ஃபுல் ஷேடடாக இருக்கக்கூடாது, மைல்டாக இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். ஓகே, ஸோ அது நான் என்னோட ரெஃபரன்ஸில் காமிக்கிறேன் நான் எப்படி ஃபில் பண்ணியிருக்கேன் அப்படின்றத. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு வெட்டிங் ஃபயர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெட்டிங் எலிமெண்ட்டில் பேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நான் பேசிக்காக இருக்க ஒரு சில பேர்ட்ஸ் மட்டும் போட்டு காமிக்கிறேன், ஈஸியாக இருக்க மாதிரி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு பேர்டுக்கு எப்படி ஹெட் போடணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, முன்னாடி நமக்கு பீகாக்கு போட்டோம்ல சேம் ப்ரொசீஜர், பட் வந்துட்டு அதில் கர்வியாக போட்டோமா, இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரவுண்டு கொடுத்துக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு பேசிக்காக ரவுண்ட் கொடுத்துக்கணும். ஓகே, ஸோ ரவுண்ட் கொடுத்துட்டு அதை ஹைலைட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே ஐ நம்ம போடணும். பீகாக்கு எப்படி பீகாக்கோட ஷேப்பில் போட்டோமோ அதே மாதிரி ஐ இதில் போட்டுக்கணும். ஓகே, ஸோ குட்டியாக சர்க்கிள் ஒன்று கொடுத்துட்டு ஐ கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு பீகாக்கோட பாடி போட்டோம்ல சேம் அதே மாதிரி ஒரு 1/2 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் விட்டுட்டு யூஸ்வலாக போடுற பீகாக்கோட பாடி. ஓகே, ஸோ இதே மாதிரி தான் போட போகிறோம். இந்த இடத்துல கொஞ்சம் கர்வியாக வந்து இதில் ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ பீகாக்கோட பாடி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, சேம் அதே தான். ஓகே, ஸோ பீகாக்கோட பாடி போட்டுட்டு அதை கொஞ்சமாக ஹைலைட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு அவுட்லைன் மட்டும் தான் கொடுக்க போகிறோம், ஸோ அதனால் ஹைலைட் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்டீரியரில் டிசைன் போடுறீங்க அப்படின்னா டிசைன் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதுலேருந்து இந்த சைடு நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னா உள்ளே இருந்து சி கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி. ஓகே, கனெக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பாடி போர்ஷன் வந்து இந்த ஹெட்டில் கொஞ்சம் மேலேருந்து நம்ம பீகாக்கு போட்ட மாதிரியே தான். ஓகே, ஸோ கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ எப்போவுமே இந்த பாடி போர்ஷன் பெருசாகவும் இந்த ரெக்க வர இடம் கொஞ்சம் மெலிசாகவும் இருக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேர்டோட மவுத்து. ஓகே, ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதை நம்ம ஹைலைட் பண்ணிக்கிறோம். ஓகே, இன்னும் கொஞ்சம் கூட ஹைலைட் பண்ணிக்கலாம். இந்த பாடியை வந்துட்டு ஃபுல்லாக ஹைலைட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்துட்டு பேர்டோட பாடி. நெக்ஸ்ட்டு பேர்டோட ரெக்கை எப்படி போடணும்னா, பீகாக்குக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு போர்ஷன் போடுவோமா, அந்த மாதிரி இல்லாமல் இதுலேருந்து கீழே வர மாதிரி கொஞ்சம் ஷார்ப்பாக எண்ட் ஆகிற மாதிரி கொடுக்கணும். ஸோ பெருசாக போட்டு அதுலேருந்து மைல்டாக வந்து ஸ்டாப் ஆகுற மாதிரி. ஓகே, ஸோ அவ்வளோதான். இதில் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் நான் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்ற என்னோட ப்ராக்டிஸாக நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் வீடியோட எண்டில். ஓகே, ஸோ அவ்வளோதான். தெரியுதா? ஸோ இதையும் கொஞ்சம் நீங்கள் ஈவனாக எல்லாத்தையும் ஒரே மாதிரி நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ பேர்டோட பாடி இதுதான் பேசிக் பேர்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துட்டோமா. நெக்ஸ்ட்டு ஒன்று எந்த கனெக்டிவிட்டியும் இல்லாமல் அதில் நம்ம எப்படி ஷேட் பண்ணியே அந்த பேர்டை வந்துட்டு அதில் எந்த டிசைனும் நம்ம கொடுக்க தேவையில்லை, ஜஸ்ட்டு ஃபில்லிங்ஸ் மட்டும் கொடுத்து எப்படி போடலான்றதை பார்க்கலாம். ஸோ பேஸ் எல்லாத்துக்குமே ஒன்று தான். ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் கொடுக்குறோம். ஓகே, சர்க்கிளுக்கு நடுவில் நம்ம ஐ போட போகிறோம். சர்க்கிளில் ஹைலைட் பண்ணிக்கோங்க ஈவனாக. நெக்ஸ்ட்டு அதுக்கு நடுவில் நம்ம ஐபால் கொடுக்குறோம். ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்துட்டு மவுத் போர்ஷன் நான் இந்த சைடு போட்டு காமிக்கிறேன். ஸோ கொஞ்சம் மொத்தமாக வந்து மெலிசா, அகைன் கீழே வந்துட்டு மொத்தமாக வந்துட்டு மெலிசா. ஓகே, தெரியுதா? ஸோ அவ்வளோதான். இப்போ நான் ஹெட்டை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட டார்க்காக ஷேட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் பெருசாக போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இதில் நான் எந்த கனெக்ஷனுமே கொடுக்கல. நெக்ஸ்ட்டு நம்ம பீகாக்கோட பாடி போர்ஷன் போடுவோம் இல்லையா, ஸோ அதை நான் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இதில் நான் எங்கேயுமே டச் பண்ணலை. டச் பண்ணாமல் எப்படி போடலான்றதை பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு அவுட்டர் லைன் கொடுத்துட்டேன். இதில் ஃபில் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துட்டு இதுக்கு மேலே ஒரு சின்ன லைன் மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இந்த போர்ஷன் மட்டும் நான் ஃபில் பண்ணிக்குவேன். ஓகே, ஸோ இப்போது இந்த போர்ஷன் மட்டும் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃபில்லிங்க்கு அப்படின்றதுக்காக நான் அவுட்டர் லைன் கொடுக்குறேன். அவுட்டர் லைன் கொடுத்து தான் ஃபில் பண்ணுமா அப்படின்றது கிடையாது. ஓகே, ஸோ இது ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிறோம். ஸோ நான் இந்த பாடியை எதுலேயுமே டச் பண்ணல. ஓகே, ஸோ பாடி டச் பண்ணாமல், அதாவது ஹெட்லேருந்து பாடி டச் ஆகலை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு இன்டீரியரில் கொஞ்சம் குட்டியாக ஒரு பாடி போட்டு அதையும் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். நான் சொன்னேன் இல்லையா, எந்த ஒரு ஃபில்லிங்குமே இல்லாமல் எந்த ஒரு டிசைனுமே இல்லாமல் ஜஸ்ட்டு ஃபில்லிங்கில் மட்டும் நம்ம இந்த பேர்டை எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாம். ஓகே, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த போர்ஷன்லேருந்து பாடி போர்ஷன் எப்படி போடணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துக்கிறேன். இதுக்கு டச் பண்ணி கர்வ் மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகே, இந்த ஸ்பேஸை ஃபில் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே,
ஸோ இந்த இடத்துல கொடுத்துட்டிங்களா, இந்த ரெஃபரன்ஸ் லைன் போட்டுட்டு இதுக்கு கீழே இப்போ நீங்கள் வந்து ரெக்கை போடணும். ஸோ ரெக்கை வந்து எந்த இடத்துல போடணும்னா இது முடிகிற இடத்துல நீங்கள் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப டிஸ்டன்ஸ் விட்டுறாதீங்க, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருந்தால் போதும். ஓகே, தென் இதுலேருந்து நம்ம யூஸ்வலாக இந்த ரெக்கை போட்டோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் கொஞ்சம் க்ராஸில் கொண்டு போயிட்டு ஃபஸ்ட்டு பெருசாக இருந்து கூறுகளாக கொண்டு போகணும். அவ்வளோதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதுலேயும் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில்லிங் இந்த இடத்துல கொடுத்த மாதிரி இதில் அவுட்டரில் மட்டும் ஃபில் பண்ணிக்கிறேன், இன்னரில் வந்துட்டு நான் ஃப்ரீயாக விட்டுடுறேன். ஓகே, ஸோ அப்போ தான் எனக்கு டிஃப்ரென்ஷியேட் தெரியும். ஓகேவா? ஸோ அவுட்டர் லைன் நான் கொடுத்துட்டேன். அவுட்டர் கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு இந்த ஸ்பேஸை நான் ஃபில் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஓகேவா? ஸோ இது போட்டுட்டேன். இப்போது இந்த இடத்துல போட்டோம் இல்லையா, இதுலேருந்து இந்த இடம் டச் ஆகாமல் அவுட்டரில் இதுக்கேற்ற மாதிரி லைன் கொடுத்து கொண்டு வந்து இந்த இடத்துல ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல பாடி போர்ஷனோட சேர்க்குற மாதிரி. ஓகே, ஸோ ரெக்கையும் இந்த பாடியும் சேர்த்து கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு போர்ஷன் நான் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இதுலேருந்து கொண்டு வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அவ்வளோதான் பீகாக்கோட பாடி. ஓகே, ஸோ இதை ஃபுல்லாக நான் ஃபில் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஸோ தெரியுதா, நான் எங்கேயுமே கனெக்ட் பண்ணல, பட் அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் டே 17ஓட கிளாஸ். நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்படின்ற என்னோட ரெஃபரன்ஸையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு வெட்டிங் நாட். ஸோ வெட்டிங் நாட் நான் எப்படிலாம் டிசைன் இன்டீரியரில் கொடுத்துருக்கேன்றதை பாருங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேர்டில் நான் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்றது பாருங்கள். நான் பேசிக்காக ஒரு 2 பேர்ட்ஸ் தானே போட்டு காமிச்சேன். இதில் நிறைய இருக்குது. ஸோ ஃபுல்லாக போட்டோன்னா வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகும். ஓகே, ஸோ பேசிக்காக நம்ம இன்றைக்கி போட்டது தான் மேக்ஸிமம் பிளேசஸில் யூஸ் பண்ணுவோம். நம்ம பேர்டை விட பீகாக் தான் நிறைய யூஸ் பண்ணுவோம், பட் பேர்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் டே 17ஓட கிளாஸ். இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.